Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட 9வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாப்புவா நியூ கினியாவுக்கும் உகாண்டாவுக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து பியூர்லி கிராண்ட் லீக்கான ஒரு மேட்ச். கண்டிப்பா ரெண்டு டீமை பத்தியுமே நிறைய யூசர்ஸ்க்கு இது தெரியாம இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேத்துக்குமே இந்த பிளேயர்ஸ் பத்தியான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்படி ஒரு டீம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இப்ப கூட தெரிஞ்சிருக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மேட்சஸ் மட்டும்தான் நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல நல்ல ரேங்க் வருவதற்கான பாசிபிளான ஒரு மேட்சஸ். ஸோ பிளேயர்ஸை பத்தி டெப்தா யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, யார் யார் எந்த மாதிரியான ஸ்டைல் பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் எப்படி அவங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா இந்த வீடியோல பார்த்துருவோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 6th ஜூன் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிடுறேன். 5 மணிக்கு இந்த மேட்ச்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 4:15 நீங்க எந்திரிக்கணும். ஸோ 4:15 எந்திரிச்சு நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிடுவீங்க அப்படின்னால் மட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க போய்ட்டு முதல் நாளே நீங்க ஜாயின் பண்ணி வச்சுட்டு 1 or 2 பிளேஸ் இல்லை அப்படின்னா அந்த போட்ட அமௌண்ட் உங்களுக்கு வீணா போட்ட காசு வந்து வேஸ்டா போயிடும். ஸோ அதனால அந்த 4:15 என்னால எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு போட முடியும் நான் மட்டும் போடுங்க. சில பேர் இதுக்காக 4:15 எந்திரிச்சு ரிஸ்க் எடுக்கணும் வேணாம். ஆனா இது வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு மேட்சஸா இருக்கும். கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்றவங்க முதல் நாளே நீங்க கட்டிட்டு காலை 4:15 எந்திரிச்சிட முடியும் அப்படின்னால் மட்டும் இந்த மேட்சை பாருங்க. தென் என்ட்ரியும் கட்டுங்க, மற்றபடி வேண்டாம். மேட்ச் எங்க இருந்து பாத்தீங்கன்னா கயானாவில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த கயானாவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 ஃபேஸ் ஆஃப் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் முதல் ஒரு 7 ஓவர் வரைக்குமே நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் நல்லா டர்ன் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸும் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஒரு அன்ஈவனான ஒரு பவுன்ஸ் இருக்கும். 2 ஃபேஸஸ் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல சொல்லியிருக்காங்க. இங்க டாஸை வின் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலர் வந்து சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. வெனுருக்கார்டு பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்களும் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் 150 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இங்க இருந்திருக்கு. லோயஸ்ட் ஸ்கோர் 58. உகாண்டா கடைசியா இந்த வெனுல இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டா உகாண்டா இங்க பிளே பண்ணாங்க. அதுல அவங்க அடிச்ச ஸ்கோர் தான் இங்க லோயஸ்ட் ஸ்கோரா இந்த வெனுல வந்து பதிவாயிருக்கு. ஹெட்வர்ட் ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பாப்புவா நியூ கினியா தான் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வின் பண்ணிருக்காங்க. ஸோ உகாண்டா வந்து அதுல லாஸ் ஆயிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் அப்படிங்கிறதுனால யாரு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ரெண்டு டீமோட ஆப்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா ரோனக் பட்டேல் அண்ட் சிம்சன் சிசாசை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. இந்த சிம்சன் சிசாசை வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்றாரு, இன்னிங்ஸை ஓப்பனும் பண்றாரு. அடுத்ததான் ரோகர் முகாஷா, அடுத்ததான் ரிசாஜ் ஷா, தினேஷ் நெக்லானி, அடுத்ததா அல்பிஸ் ராம்சானி, அடுத்ததா உபயா, பிரைன் மசாப்பா தான் அந்த டீமோட கேப்டன், அண்ட் பிலால் ஹாசன், அடுத்ததா சி கியூவட்டா, தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி சிசோந்தா. ஸோ அந்த டீமோட ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உகாண்டாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா பாப்புவா நியூ கினியாவை பொறுத்த வரைக்கும் அசத் வாலா அண்ட் டோனி உரா. ஸோ ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா லேசியகா, அடுத்ததா சிசுபே, ஹிரிஹிரி, அடுத்ததா சார்ல்ஸ் சம்னி, கில்பின் டோரிகா அந்த டீமோட விக்கெட் கீப்பர். தென் அடுத்ததா சூப்பர், அலினியோ மோரியா, தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜான் கரிகோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஎன்ஜியோட ஒரு அதாவது பாப்புவா நியூ கினியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவனை பார்த்தாச்சு. யார் யாருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ், முக்கியமான பிளேயர்ஸ்க்கு மட்டும் நம்ம டெப்தான ஒரு டீடைல்ஸ் சொல்றோம். கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, யார் யார் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா பார்ப்போம். இந்த டெப்தா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசில ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் நம்ம சேனல் நேம் தான்
தமிழ் பெல். குபேரா ஃபேண்டசில வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து லீடர் போர்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. இதுல நீங்க கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ் எதுவுமே போட தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்க ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. டியோ அப்படின்ட்டு இந்த ரெண்டு டீம் உகாண்டாவுக்கும் பாப்போ நியூகினியாவுக்கும் நடக்கக்கூடிய மேட்சஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக், டியோ, குயின்டோன்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி, 11 பிளேயரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்றது. அதுல டியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே 5 பேரை மேண்டரியா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு பிளேயரை சூஸ் பண்ண போறீங்க. உங்களோட ஆப்பரண்ட் நீங்க யாரை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துட்டு மீதி இருக்க 4 பிளேயர்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயரை கட்டுவார். பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில் ஒரே ஒரு பிளேயரை மட்டுமே சூஸ் பண்ணி உங்களால நிறைய ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பது, நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆப்ஷன் சைஸ் பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸா அதிகமா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து பியூர்லி உமன்ஸ் மேட்சுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம டீம் போடுமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் இந்த மேட்சுக்கு நம்ம டீமை போட்டாகணும். உமன்ஸ் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கக்கூடியவங்கள 8 பேர், ஒரு 8ல இருந்து 9 பேர் வரைக்கும் நம்ம பிக் பண்ணிடும். ஏன்னா விளையாண்டவங்களே தான் திரும்ப விளையாடுவாங்க, அவங்களே பந்து போடுவாங்க, பேட்டிங் அவங்களே ஆடிடுவாங்க. பர்சன்டேஜ் அவங்க அதிகமா இருப்பாங்க. 9 பேர், 8ல இருந்து 9 பேர் வரைக்கும் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கவங்களை பிக் பண்ணிட்டு 2 பேர் 3 பேர் மட்டும் டிஃபரன்சியல நம்ம ட்ரை பண்ணணும். ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு ஆப்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த 12 பேர் வரைக்குமே 14 பேர் வரைக்கும் நான் சொல்றேன். 14 பிளேயர்ல 9 பிளேயர் நியூட்ரலா எல்லாருமே ட்ரை பண்ணி இருக்கக்கூடியவங்க. மீதி இருக்க 4 பேர் 5 பேர்ல இருந்து நீங்க ஒவ்வொரு டீமுக்கு டிஃபரன்ஸ்ல 2 பேரை மாத்தி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தபிள் டீமா வந்து கொண்டு வரும். கிராண்ட் லீக்ஸ்க்கு நல்ல ரேங்க் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டெப்தா சொல்றேன். ரோனக் பட்டேல் அண்ட் சிம்சன் ஜிசாசி, ஸோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ டோரியாவை பொறுத்த வரைக்கும் 77% ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஆப்பனர்ல ஜிசாசாய் வந்து பாத்தீங்கன்னா 46% தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ அவரும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ இப்போ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டோரிகாவுக்கு சம்டைம்ஸ் வந்து பேட்டிங்கான வாய்ப்பே கிடைக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜிசாசாயை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பேட்டிங்ல வந்துருவாரு. ஸோ 2 பேர்கிட்ட இருந்தும் நம்ம ஒரே மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். ஸோ 2 பேருக்குமே சேமான ஒரே பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், இதுலயே ஒரு 24 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 2 விக்கெட் கீப்பருக்கும் கிடைச்சிட போகுது. இதுல டோரிகாவுக்கு பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமா அந்த கொஸ்டின் மார்க். ஜிசாசாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ அவரு கண்டிப்பா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கிற பட்சத்துல அவர் வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் வீக்கா தெரிகிறாரு. இந்த ரோனக் பட்டேலை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மிகப்பெரிய மேஜர் மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ட்ட ஒரு வீக்கா இருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ட்ட வந்து கொஞ்சம் அவுட் ஆயிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பாலர், அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோரியோ. ஸோ மோரியா பொறுத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் இருக்காரு. அது இல்லாம ஜான் கரிக்கோ வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னராகவும் இருக்காரு. ஸோ இந்த 2 பேரும் இன்சிலா பவர் பிளேலே பவுல் பண்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பர்டிகுலரா மோரியா பொறுத்த வரைக்கும் அவரே இன்சிலா பவர் பிளேலே பவுல் பண்றாரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பேட்டில் வந்து அவருக்கு இருப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ரோஜர் முகாஷா லாஸ்ட் மேட்ச் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்லே வந்து கோல்டன் டேக் ஆனாரு. ஸோ 2 டீமுமே மிகப்பெரிய மேஜர் மிஸ்டேக்கா அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்பின்னர்ஸ்ல பயங்கர வீக்கா இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்ல அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், லெக் ஸ்பின்னர் அப்படிலாம் கிடையாது. ஸ்பின்னர்ஸ்னாவே அவங்க வீக்கா இருக்காங்க. அது மட்டும்தான் 2 டீம் மட்டும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 டீம்ல இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை நம்ம பார்ப்போம். ஸ்பின்னர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மஷாபா அந்த டீமோட கேப்டன், அவரு லெக் ஸ்பின்னும் பவுல் பண்றாரு. தென் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்தாங்கன்னா உடனே ஆஃப் பிரேக்காவும் பவுல் பண்றாரு. ஸோ 2 வகையிலுமே அவர் பவுல் பண்றாரு. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன், பர்சன்டேஜ் அதிகமா இருக்காரு. லெக் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்லி அவர் ஸ்பின்னர். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சிசேயோண்டா. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் நெக்ரானி வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். தென் அதான் மசாபா, தென் சிசேயோண்டா, ராம்ஜானி. இந்த 3 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பின்னர்ஸ். இதுல அந்த ராம்ஜானியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், தென் மசாபா பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பின்னர் அண்ட் ஆஃப் பிரேக்கும் சம்டைம்ஸ் பவுல் பண்றாரு. சிசேயோண்டா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னரா வந்து இருக்காங்க உகாண்டா டீமுக்கு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும், பாப்போ நியூகினியாவை பொறுத்த வரைக்கும் சார்ல்ஸ் அம்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். தென் அடுத்ததான் வந்து அசத் வாலா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்ணாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா. பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாரு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் கரிக்கோ. ஸோ ஜான் கரிக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்பின்னரா வந்து
பிஎன்ஜிக்கு வந்து இருக்காங்க. சிசு பே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாது ஒரு 2 ஓவர்ஸ் போடுவாரு. அவரும் ஒரு ஆப்ரேட் பாலர். மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு பெருசா ஓவர் கொடுப்பாங்களான்னு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா அசத் வாலா கம்பல்சரி அவரோட மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. சார்ல்ஸ் சம்மனி மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஜான் கரிக்கோ அவரோட 4 ஓவருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ இந்த 6 பேருமே ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்க தனியா வச்சுக்கோங்க. இந்த 6 பேருமே மோஸ்ட் ப்ராபபிலி கிட்டத்தட்ட 85% ஆஃப் டீம்ஸ்ல வந்து அவங்க வந்து ஃபேண்டஸ்டி டீம்ல வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுல மசாபாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு. 4 ஓவருமே மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ணிடுவாரு. மினிமம் 3 ஓவர் வச்சுட்டா கூட 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். இந்த ஹென்ரி சிசோயந்தோவை பொறுத்த வரைக்கும் அவர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் தான் போல் பண்றாரு. பெருசா அவரோட பால்ல பெருசா டர்ன்ஸ் எதுவுமே பெருசா நான் பார்க்கல அவர் லாஸ்ட் மேட்ச் விளையாண்டப்போ. ஆனா ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்றாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்றப்போ நிறைய LBW முறையில விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ சிசோயந்தோன்றது நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அல்பீஸ் ரம்ஜானி, இந்த ரம்ஜானி அந்த டீமோட பேக் போன்னே சொல்லாங்க. விளையாடுற எல்லா மேட்சஸுமே மினிமம் 1 விக்கெட்டாவது அவர் எடுத்துட்டு இருக்காரு. தென் இந்த மாதிரி ஒரு ஒரே லெவல் கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். 2 டீமே ஒரு அண்டர்டாக் கேட்டகரி டீம்ஸ் தான். ஒரே லெவல் கேட்டகரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறப்ப இவர்கிட்ட நம்ம மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கிராண்ட் லீக் பிக்கை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசத் வாலா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. தென் பேட்டிங்ல வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். மினிமம் ஒரு 20% ஆடிடுவாரு. 4 ஓவர் போல் பண்றாரு. கண்டிப்பா கிராண்ட் லீக் ஒரு கேப்டனுக்கு இவர் தான் வந்து ஆப்டா இருப்பாரு. எல்லாருமே அவர் தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு தான் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணிருப்பாங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா சார்ல்ஸ் சம்மனியோட பேட்டிங் ஆர்டர் எப்போ வேணாலும் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகுங்க. அவர் அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி கொண்டவர். வெறும் 56% தான் அவர் யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் ஆடுவாரு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். 2 டீமே ஸ்பின்னர்ஸ்ல வீக் அப்படிங்கிறதுனால சார்ல்ஸ் சம்மனி 4 ஓவர் கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் பேட்டிங்ல 15 ரன் அப்படிங்கிறப்போ ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் அவருக்கு அதிகமாக போகுது இந்த பர்டிகுலர் மேட்ச். ஜான் கரிக்கோவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி டீம் அகேன்ஸ்டாவே அவர் மேட்ச் 1 விக்கெட் எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே லெவல் கேட்டகரி டீம்ஸ் அகேன்ஸ்டா அவரோட பிளஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்றாரு, டர்னோட போல் பண்றாரு. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு மேட்ச். LBW முறையிலும் சரி பவுல்டுங்கிற முறையிலும் சரி நிறைய விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா அவர் மினிமம் 2 விக்கெட்டும் மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கா நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ஒரு எலிஜிபிளா இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்காரு ஜான் கரிக்கோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 6 பேத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜான் கரிக்கோ அண்ட் சார்ல்ஸ் சம்மனி, அசத் வாலா இந்த 3 பேருமே PNGக்காக ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ரம்ஜானி, அடுத்ததா மசாபா, இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா உகாண்டா டீமுக்காக ஸ்பின்னிங் ஆஃபீஸ்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. இந்த 5 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆப்டா இருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மீதி இருக்க ஆப்ஷன்ஸ்க்கு சிம்சன் சிசர் வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறப்போ 6வது ஆப்ஷனுக்கு அவர் ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு பிளேயரா இருப்பாரு. தென் அடுத்ததா தினேஷ் நக்ரானி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்ட் போல் பண்ணாலும் சரி மினிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணிடுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா அவர் இருக்காரு. வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் போடுறாரு. டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல மினிமம் 1 ஓவராவது போல் பண்றதுனால ஸோ அவர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா தெரியுறாரு. ஸோ பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கு. 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுனால 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் அவருக்கு இருக்கு. ஸோ 7வது ஆப்ஷனுக்கு நம்ம நக்ரானியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கியூட்டாவை பொறுத்த வரைக்கும் 75% டெத் ஓவர் பர்டிகுலர் அந்த 20வது ஓவர் அவர் போல் பண்றாரு. நல்ல லைன் அண்ட் லென்த்ல போல் பண்றாரு. வேரியேஷன்ஸ் கொஞ்சம் கொடுக்குறாரு. ஸோ அதனால விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா அந்த 8வது ஆப்ஷனுக்கு அவரை நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அதுவே செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த பில்லால் ஹாசன் நல்ல வேகத்துல போல் பண்றாரு. சிக் டு ஸ்டிக் போல் பண்றாரு. நல்ல வேகத்துல போல் பண்றாரு. கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் போல் பண்ணியிருந்தாரு. மேபி செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த 22% தான் இருக்கு. டிஃபரன்சியல் பிக்கா அந்த 8வது ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா கியூட்டாவையும் செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா பில்லால் ஹாசனையும் நீங்க பிக் பண்ணிக்கோங்க 8வது ஆப்ஷனுக்கு. ஸோ இப்போ 8 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம ஓரளவு கொண்டு வந்துட்டோம். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டோனி உரா. ஸோ டோனி உராவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு. 20% யூசர்ஸ் தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவரோட பேட்டிங் வந்து நம்ம 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அதை தாண்டி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல தாங்க இருக்கு. 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அந்த 9th ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டோனி உரா டென் சியாகா இந்த 2 பேத்துல இருந்து எனி ஒன்று நீங்க பிக் பண்ணிக்கலாம். அதுலயும் பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா டோனி உராவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சியாகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த 9th ஆப்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க
கொண்டு போய்க்கோங்க. சிசுபேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆஃப் பிரேக் பவுலர், லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணாரு, இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இவருக்கு 82% அபியூசஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு, ஸோ அது ஒன்று அவருக்கான ஆப்ஷன்ஸ். இவர் வர்றப்ப கண்டிப்பா வந்து மசாபா வந்து ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்குவாரு. ஆஃப் பிரேக் பவுல் பண்ணி இவர் வந்து விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி 82% அபியூசஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. டபுள் ஆப்ஷன் சைஸ் பார்க்குறப்போ லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் பவுல் பண்ணாரு, இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகப்படியான ஓவர் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் தெரியுது. ஸோ 9th ஆப்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க டோனி உரா அவர் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா சியாக்காவுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th ஆப்ஷன். ஸோ 10th ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அலினியோ. ஸோ அலினியோவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கரெக்டான லைன் நிலத்துல போட்டுட்டு இருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு ஆப்டான பிளேயர் தான் இருப்பாரு. அந்த 10th ஆப்ஷனுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே அலி நவோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா நல்ல வேகத்துல ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்றாரு. ஸோ ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ண நல்ல வேகத்துல பவுல் பண்றவங்களுக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் என்னைக்குமே அதிகமா இருக்கும். ஒரு மீடியம் பேஸ் பவுலர், ஒரு கட்டர் வேரியேஷன் பவுலர் ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்றாங்க அப்படின்னா அது ஈஸியா வந்து பிளேயர்ஸ் ஆடிவாங்க. நல்ல வேகத்துல ஒரு 135 140 வேகத்துல ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அகேன்ஸ்டா ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்றாங்க அப்படின்னா அதுல எல்பிடபிள்யூ முறையிலயோ பவுலுங்கிற முறையில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கும். அது மட்டும் முடியாது, அவர் ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அலி நவோ பொறுத்த வரைக்கும். அது இல்லாம வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாவும் ஒரு விக்கெட் எடுத்தாரு, ஒரு ஓவர் மெய்டன் ஓவர் போட்டிருக்காரு. நல்ல லைனல் இடத்துல இந்த நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெனோல அந்த இன்சியலா அந்த முதல் 6 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த ஓவரை வந்து அலி நவ் வந்து பவுல் பண்றதுனால மேபி அவருக்கு 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்கும் சான்சஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 10th ஆப்ஷனுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே அலி நவ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மோரியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 11th ஆப்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா மேபி அவர்கிட்ட இருந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சாட் சூப்பரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. ஸோ அந்த 12th ஆப்ஷனுக்கு வந்து நீங்க சாட் சூப்பரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ அப்படின்னா செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா செகண்டா பவுல் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி பேட்டிங்ல வரப்பையும் ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு வந்துருவாரு. செகண்டா பவுல் பண்றப்போ அந்த மீடியம் பேஸ் பவுலருக்கு அவருக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். பர்டிகுலர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 or 2 overs அவருக்கு கொடுக்குறாங்க. விக்கெட் கீப்பரை வந்து க்ளோஸ்ல நிக்க வச்சு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் போறாரு, கட்டர் வேரியேஷன்ஸ் போறாரு. அதுல 6s பவுண்டரிஸ் கடைசி 4 ஓவர்ல 6s பவுண்டரிஸ் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 11th ஆப்ஷனுக்கு சாட் சூப்பரை வந்து செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுவே ஃபர்ஸ்டா வந்து பேட் பண்ண போறாங்க, பிஎன்ஜி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க சூப்பரை ட்ரை பண்ணிக்கலாம். அதுவே செகண்டா பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து பிஎன்ஜியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த டீம்ல வந்து லைக் ரிசாத் அலிசா. ஸோ ரிசாத் அலிசாவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ரிசாத் அலிசாவை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு, 38 பால் சம்திங் வெறும் 18 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினார் லாஸ்ட் மேட்ச். ஆனா குவாலிட்டியான பிளேயர், இந்த டீமோட குவாலிட்டியான பிளேயர். வெறும் 55% அபிஷஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸும் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் பவுல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். லைக் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவரு ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. மேபி அவருக்கு 2 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம், அதிகபட்சம் 2 ஓவர் வரைக்கும் கொடுக்கலாம். பேட்டிங்ல இருந்தாலும் ஒரு 15 ரன் அடிப்பாரு. அந்த 2 ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா அவருக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அந்த 11th ஆப்ஷனுக்கு நீங்க ரிசாத் அலிசாவுக்கும் சூப்பருக்கும் வந்து நீங்க ஆப்ஷன்ஸா வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற யாரை பத்தி சரி ஓகே ஹிரி இவரை பத்தி மட்டும் நம்ம பேசல. எந்த ஆப்ஷன்ஸ்க்கு இவர் ஆப்டா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பிஎன்ஜி வந்து செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய மேட்சஸ் வந்து சேஸ் பண்றப்போ இவர் நின்று பெருசா இவர்கிட்ட இருந்து பவுண்டரி சிட்டிங் எபிலிட்டி இருக்குமாங்கிற மாதிரியே தெரியாது. ஆனா பவுண்டரிஸ் வந்துகிட்டே இருக்கும், ரன்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம செகண்டா பேட் பண்றப்போ இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஆப்போனன்ட் பேட் பண்றப்போ இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாங்ல இருக்குங்க. 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவார். பேட்டிங் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்லயாவது மினிமம் வந்துருவார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன் அடிச்சிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துருவாரு. ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து இவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்டா பேட் பண்றப்போ இவருக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ
என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சிசாசை வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே நீங்க பிக் பண்ணிக்கலாம் விக்கெட் கீப்பர் பண்றதுனால. ரிஷாத் அலி ஷாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நக்ரானியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ராம்சானியை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. மசாபாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி லெக் ஸ்பின்னராகவும் போல் பண்றாரு, ஆஃப் பிரேக் பாலராகவும் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு பேட்டிங்ல வந்தா ஒரு 5+ ரன்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேமோட்டாவை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுவே செகண்டா போல் பண்றப்போ பில்லால் ஹாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சிசியோண்டாவை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்றாரு. மோஸ்ட் ப்ராபபிளி மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே. அதன் அடுத்ததான் டோனி உராவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றப்போ அவருக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அசத் வாலா போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ஸ், பேட் அண்ட் போல் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஸ்மால் லீக்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் கிட்டத்தட்ட 90% ஆஃப் யூசர்ஸ் ஸ்மால் லீக்ஸ்ல அவருக்கு தான் கேப்டன் கொடுத்துருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அதான் சியாகோவை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சிசு பே என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே. பவுலிங் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் மேபி 2 ஓவர் கொடுக்க சான்சஸ் இருக்கலாம். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அவரு. ஹிரிஹிரியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சார்ல்ஸ் சம்னி போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் கில்பின் டோரிக்கா டிஃபரன்சியல் பிக் தாங்க. 77% ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் ஆப்டா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஃபேண்டஸ்டி பிக்ல வந்துருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆப்போசிட்ல விக்கெட் கீப்பர் பண்றவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. பிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர் கூட கிடையாது, ரோயல் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறப்போ அவருக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அவர் ஆப்டா இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். சார்ட் சூப்பரை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து போல் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கெபோ மோரியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரைங்க. பொறுத்த வரைக்கும் 5% தான் இருக்காரு. மோரியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலினாவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஜான் கரிக்கோவும் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா செகண்ட் பேட்டிங்னா யார் இம்பார்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல வச்சு உங்களோட மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஒர்த்தபிள் கிராண்ட் லீக் டீமா உங்களால பிக் பண்ண முடியும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஆஸ் யூசுவல் அசத் வாலா தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ஸ்க்குமே ஒரு ஆப்டான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா தான் இருப்பாரு, டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா சார்ல்ஸ் சம்னிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஜான் கரிக்கோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இவரை ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. தென் ராம்சானி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா டேனிஷ் நக்ரானிக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். தென் அதர்வைஸ் ஓகே அதே மாதிரி மோரியோ. ஸோ கேபோ மோரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கு தகுந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.